எல்லாருக்கும் வணக்கம். கர்நாடகா மாநிலத்தில் ஒரே நாளில் 53 பேருக்கு ஒரு பர்டிகுலர் இடத்த சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நியூஸ் பேப்பரில் நிறைய பேர் வந்து நியூஸில் பார்த்துருப்போம். அது என்ன டிசீஸ், அந்த டிசீஸ் எதனால் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த டிசீஸோட பேர் என்ன, இந்த டிசீஸ் வந்ததுனால குழந்தைகளை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமா, இதை அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ப்ரிவென்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ கியாசனூர் காட்டுப்பகுதியில் உள்ள கருப்பு நிற நீண்ட வால் கொண்ட குரங்குகள், அப்புறம் செம்முக குள்ள குரங்குகள்னு சொல்லக்கூடிய குரங்குகளை கடிக்கக்கூடிய உண்ணிகள்லேருந்து இந்த வைரஸ் ஆனது பரவுது. இது வந்து ஃபீவராக வந்து ஃபஸ்ட்டு தலைவலி வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் வந்து ஹெவி ஆகுது, அதுக்கப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, டிசென்ட்ரி போகுது. கொஞ்சம் நாள் கழித்து இந்த டிசீஸோட செகண்ட் ஸ்டெப்பாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்தம் வந்து இந்த இஎன்டின்னு சொல்லக்கூடிய ஐஸ், நோஸ், அப்புறம் காதுகள்லேருந்து ரத்தம் வந்து இந்த டிசீஸ் வந்து போகுது. இதுக்கு பேர் வந்து கேஎஃப்டி வைரஸ் அப்படின்னு வந்து மெடிக்கல் டேர்மில் சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா சில பேருக்கு தான் வந்து உயிர் போகிற நிலைமைக்கு இந்த செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த கண்ணு, மூக்கு, காதுலேருந்து ரத்தம் வந்து அப்போ தான் வந்து உயிர் போகிற நிலைமைக்கு இந்த டிசீஸ் கொண்டு போய்விடும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது இந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு ஃபீவர் இருக்கிறது, இல்லை ஃப்ரண்ட் சைடில் தலை வலிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும், ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பகுதியில் உள்ள மக்களுக்கும் வருமானு கேட்டால் அதுதான் இல்லை. குரங்குகள் கிட்டேருந்து தான் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. இது வந்து ஃபஸ்ட்டு 1957 வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. முன்னாடி இருந்த மைசூர் அந்த காட்டு பகுதியில் இருக்க கியாசனூர் பகுதியில் உள்ள அந்த மங்கீஸை வந்து இறந்து போன மங்கீஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அங்கே உள்ள அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்டேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த வைரஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா பார்டர் அப்படியே வந்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்டேருந்து, அந்த காட்டு வழியாக பயணம் செய்கிறவங்க கிட்டேருந்து கேரளாவில் உள்ள பார்டர்ஸில் உள்ள பீப்புளுக்கு வந்திருக்கு. அப்படியே இந்த பார்டரில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பார்டர்களில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே இது நீலகிரி வரைக்கும் இந்த வைரஸ் ஆனது ட்ராவல் ஆயிருக்கு. இதை தான் குரங்கு காய்ச்சல் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல் டேர்மில் வந்து இந்த டிசீஸ் வந்து க்யூரபிள் தான். இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடுப்பூசி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரங்கு காய்ச்சல் வந்து அதுக்கான கோவிட் வந்தப்போ என்னென்ன தடுப்பு அந்த ஆடைகள்லாம் போட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் இதுக்கும் தனியாக இருக்குது. இதெல்லாம் போட்டால் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே இதோட ஸ்டேஜ் முத்தி போயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் உயிர் போகிற நிலைமைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ கரெக்டான ஒரு ரேஷியோவில் சொல்லணும்னா இந்த டிசீஸ் வந்து ஒரு 10% பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லை ஒரு 20% பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து 3-7% பேர் தான் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு வருஷத்துக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து ஒரு 400 ஒரு 500 பேருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது. இந்த வருஷம் 2024 இந்த டிசீஸ் ஆனது இப்போ கர்நாடகாவில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிசீஸ் யூஸ்வலாகவே எப்போ ஸ்ப்ரெட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்மர், இந்த மாதிரி இந்த கோடை காலம் வர தான் இந்த டிசீஸ் ஆனது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ட்ராவல் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நீலகிரியில் பந்திப்பூர் சரணாலயம் இருக்குது. அது நம்ம யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். அது குரங்குகளுக்காக முக்கியமாக நிறைய இடங்கள் இருக்கிறதுனால குரங்குகள் வந்து யூஸ்வலாக ஃபாரஸ்ட்குள்ளே ஈஸியாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மேமல். ஸோ பாலூட்டிங்கிறதுனால அது வந்து இந்த பந்திப்பூர் சரணாலயத்துக்கு வரும்போது ட்ராவல் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும், வயநாட்டில் வந்து அந்த இறந்து போன குரங்கை வந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மேபி அந்த வைரஸை வந்து அங்கேயிருந்து தொட்டுட்டு இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகி இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து நிறைய மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் இந்த டிசீஸ் வந்து க்யூரபிள் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. மேலும் வந்து இந்த டிசீஸ் வந்து நம்மளை விட்டு போச்சுன்னா கூட அந்த தசை பிடிப்பு, தசை வலிலாம் ரொம்ப நாளைக்கு சஸ்டைனபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. ஸோ மேலும் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டாக்டர் சொல்லவும் நம்ம கேட்போம். டாக்டர் சொல்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம். குரங்கு காய்ச்சல் என்பது மங்கி ஃபீவர் என்று நாம் மருத்துவத்தில் சொல்வோம். இது தென்னிந்தியாவில் முக்கியமாக கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த ஒரு பகுதியில் இந்த குரங்கு காய்ச்சல் ஜுரம் வந்து வெகுவாக பாதித்துள்ளது. இது ஆரம்ப கட்டத்தில் 1957 இந்த குரங்கு காய்ச்சல் ஜுரம் என்பது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் உள்ள காடுகளில் உள்ள விலங்கினங்களில், முக்கியமாக குரங்குகளில் இந்த நோய் வந்து அதிகமாக தாக்கப்பட்டது. இதுக்கு பாதிக்கப்பட்ட இந்த விலங்குகள் மூலம் மனித குலத்துக்கு இது பரவியது. பரவிய பிறகு இது மனித குலத்தை, குரங்குகளிலிருந்து இந்த வைரஸ் மனித குலத்திற்கு வரும்பொழுது டிக்ஸ், உண்ணி என்னும் மூலம் இது பரவப்படுகிறது. இந்த உண்ணி மூலம் பரவினால் உடலுக்கு 3 முதல் 8 நாளில் இருந்து நாம் உடலை பாதித்த பிறகு ஜுரம் மற்றும் கை கால் வலி, இரும்பல் சளி, உடல் தளர்வு மற்றும் வந்து நம் முட்டு வலிகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது.
இந்த குரங்கு காய்ச்சல் என்பது முதலில் கண்டறியப்பட்டது கெய்ஸ்னர் ஃபாரஸ்ட் என்னும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் இந்த வைரஸ் வந்து கண்டறியப்பட்டது. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் வந்து அங்குதான் முதலில் வந்து மனித குலத்துக்கு பரவ தொடங்க ஆரம்பித்தது. அதன் முதல் இதற்கு வந்து பெயர் மங்கி ஃபீவர் அல்லது கெய்ஸ்னர் ஃபாரஸ்ட் டிசீஸ் என்றும் வந்து இதற்கு வந்து குறிப்பிட்டு சொல்வார்கள். இது வந்து இதற்கு வந்து இது ஒரு டெங்கு போன்ற இது ஒரு வைரஸ் வியாதி வந்து இது வந்து இதனுடைய முக்கியமான ஆபத்து என்னவென்றால் இந்த வைரஸ் வியாதியை குணப்படுத்தும் மருந்து இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. 2-3 வாரங்களில் இதுவே பன்மடங்கு பெருகி இதை கவனிக்காமல் நாம் விட்டுவிட்டால் இந்த கெய்ஸ்னர் ஃபாரஸ்ட் டிசீஸ் என்னும் இந்த மங்கி ஃபீவர் நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் பாதித்து இது ஒரு வைரஸ் எமரேஜிக் ஃபீவர். எப்படி நம் டெங்கு எமரேஜிக் ஃபீவர் என்று நாம் கண்டறியப்படுகிறோமோ அது போன்று இது வைரஸ் எமரேஜிக் ஃபீவர் என்ற ஒரு உந்துதலுக்கு நாம் ஆட்பட்டு இது போன்ற வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு கிட்னி மற்றும் ஈரல் மற்றும் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வந்து பாதிப்பு நிலை அடைந்து மரணத்தை தழுவ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். இதை கண்டு நாம் ஆரம்ப கட்டத்திலே வந்து அஞ்சிவிட வேண்டாம். மருத்துவரை அணுகி அதற்கு உரிய சிகிச்சை சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்கள். நாம் சாதாரண ஜுரம் வந்தால் வந்து அதற்கு உண்டான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது போல் உணவு பழக்க வழக்கங்கள் சற்று வந்து மிதமான உணவுகளையும் நல்ல காய்ச்சிய நீரையும் பருகி கொண்டு அடிப்படை ஒரு ஜுரத்துக்கு தேவையான அடிப்படை வைத்தியத்தை நாம் மேற்கொண்டால் இது போன்ற வியாதிகளை அதாவது வந்து மங்கி ஃபீவர் போன்ற இந்த வியாதிகளை நாம் அடிப்படையிலேயே வந்து நிவர்த்தி செய்து விடலாம். இதை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து இன்றைய சூழ்நிலையில் அங்கிருந்து வந்து ஒரு பரவ தொடங்கி உள்ளது. இது மக்கள் வந்து அலட்சிய போக்கோடு வந்து நடந்து கொள்ள வேண்டாம். இதற்கு வந்து தடுப்பு முறைகள் வந்து நாம் காட்டு பகுதியை ஒட்டிய பகுதிகளில் நாம் வசிப்பதை வந்து அங்கு செல்வதை அங்கு வந்து டூர் போன்ற விஷயங்களுக்காக நாம் செல்வதை தவிர்த்து விட வேண்டும். இது போன்ற வந்து டிசீஸ்கள் வந்து வரந்து உள்ளவர்களை வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும். இந்த சிகிச்சை வந்து ஒரு துரித நடவடிக்கையில் மேற்கொண்டால் இதிலிருந்து நாம் வந்து விரைவாக தப்பித்து விடலாம். என்றால் இதுக்கு ஒரு உரிய சிகிச்சை எதுவும் மருத்துவத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.